Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's Samayalல தீபாவளி ஸ்பெஷல் பூந்தி லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பூந்தி லட்டு அப்படினாலே ரொம்ப கஷ்டம் அப்படினு நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். இந்த பூந்தி லட்டை ஒரு முறை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்ற அளவுகளோட நீங்க பிகினர்ஸா இருந்தா கூட அவ்வளோ சக்சஸா ரொம்ப சூப்பரா ஈஸியா செய்து முடிச்சிருவீங்க. அவ்வளோ ஒரு சுலபமான ரெசிபி. நான் இன்னைக்கு 1/2 கிலோ கடலை மாவை பயன்படுத்தி பூந்தி லட்டு எப்படி செய்யறதுன்னு காமிக்க போறேன். இதுல மீடியம் சைஸ் லட்டா பிடிச்சிங்க அப்படின்னா 25 ல இருந்து 30 லட்டுக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும். கடலை மாவு கடையில வாங்கின மாவா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல வீட்டுல அரைச்ச மாவா இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நான் கிராம் அளவுகளோட கூடவே கப் மெஷர்மெண்ட்லயும் சொல்றேன். உங்க வீட்டுல எந்த கப் இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகளை அளந்துக்குங்க. முதல்ல ஒரு சன்னி ஒன்று வச்சுக்கோங்க. கடலை மாவுல ஏதாவது சின்ன கட்டித்தன்மை இருக்கும். இப்போ இந்த கப்பால மெஷர்மெண்ட் கப்பால 4 கப் அளவுக்கு எனக்கு 1/2 கிலோ கடலை மாவு கிடைச்சது. ஃபர்ஸ்ட் ஒரு 3 கப் போல சேர்த்துட்டு நல்லா சலிச்சுக்கிறேன். அப்புறம் மறுபடியும் ஒரு கப் சேர்த்துட்டு நல்லா சலிச்சுட்டு இப்போ கடலை மாவை எடுத்திருக்கேன். அடுத்ததா பூந்தி பொரிக்கிறதுக்கு தண்ணியினுடைய அளவு ரொம்ப முக்கியம். 1 கப் கடலை மாவு எடுக்கிறீங்கன்னா சராசரியா 3/4 கப் தண்ணி தேவைப்படும். சில கடலை மாவை பொறுத்து 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா தேவைப்படலாம். நான் இன்னைக்கு 500 கிராம் கடலை மாவுக்கு 600 ml அளவுக்கு தண்ணீர் எடுத்திருக்கேன். இப்ப இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்குங்க. அடுத்ததா கொஞ்சமா ஃபுட் கலர், எல்லோ ஃபுட் கலர் நான் இன்னைக்கு சேர்க்கிறேன். உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இதை நீங்க தவிர்த்துடலாம். இப்ப இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்குங்க. அதாவது எடுத்த உடனே எல்லா தண்ணியும் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அங்கங்க கட்டித்தன்மை பட்ட மாதிரி ஆயிடும். அதனால தண்ணி எப்பவுமே கொஞ்சமா சேர்த்துட்டு கொஞ்சம் கட்டியா இருக்கும் போதே அப்படியே கரைச்சி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சின்ன கட்டி எல்லாமே உடைப்பட்டு உங்களுக்கு நல்லா சாஃப்டா வர ஆரம்பிச்சிடும். இப்ப பாருங்க, நல்லா சாஃப்டா வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது 1 கப் கடலை மாவுக்கு 3/4 கப் தண்ணி சரியா இருக்கும். இப்ப இதனுடைய கன்சிஸ்டன்சி பார்க்கலாம். இப்படி தூக்கி விட்டீங்கன்னா அப்படியே அழகா விழணும். இதுதான் இதனுடைய கன்சிஸ்டன்சி. இப்ப இது அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம ஊற வைக்கணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்ம அப்படியே எண்ணெயில பொரிக்க வேண்டியதான். எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். இந்த இடத்துல பூந்தியோட பதம் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பூந்தி கரண்டி உங்களுக்கு கடைகள்ல கிடைக்கும். 120 ரூபா 125 ரூபா அவ்வளவுதான் வரும். இது இல்ல அப்படின்னா வீட்டுல அந்த சல்லி கரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஓட்ட போட்டு கரண்டி இருக்கும் இல்லையா, அந்த கரண்டி கூட நீங்க பார்த்து பயன்படுத்திக்கலாம். நான் கடைசியா அட்டாச் பண்ணிருக்கேன் அந்த வீடியோ. அதுல எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன். இப்ப இதுல மாவை ஜஸ்ட் ஒரு கரண்டி விட்டீங்கன்னா அழகா குண்டா விழுது பாருங்க. இதுதான் சரியான பதம் மாவு. இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் நடக்கும், அதையும் நான் சொல்லிடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடா இருக்கு. எப்பவுமே லட்டுக்கு அந்த பூந்தி பொரிக்கிறீங்க அப்படின்னா அந்த மாவு எண்ணெயில விழுந்த உடனே 30 ல இருந்து 40 செகண்ட்குள்ள எடுத்துடணும். அதுக்கு மேல போயிட்டாலே மொறுமொறுப்பு தட்டின மாதிரி ஆயிடும். அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு காராபூந்தி எப்படி மொறுமொறுன்னு இருக்கோ அந்த மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி மொறுமொறுன்னு எப்பவுமே பூந்தி எடுக்கக்கூடாது. கொஞ்சம் வதவதன்னு தான் எடுக்கணும். அப்பதான் லட்டு உங்களுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும். அதாவது ஹார்டா இல்லாம லட்டு நல்லா சாஃப்டா வரணும்னா இந்த டிப்ஸை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்ப பாருங்க, உங்களுக்கு உதாரணத்துக்கு காமிக்கிறேன். எண்ணெயும் நல்லா சூடா இருந்தது. நான் கிட்டத்தட்ட இது ஒரு 50 செகண்டுக்கு மேல, அதாவது 1 நிமிஷம் விட்டுட்டேன். நல்ல மொறுமொறுன்னு இருக்கு பாருங்க. இதை அப்படியே நான் எடுத்து எட்ட தான் வைக்க போறேன். இது லட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக நான் இதை உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்ப நான் அடுத்த செட் ஊத்துறேன் பாருங்க. பேட்ச் ஜஸ்ட் நீங்க மேல ஊத்திட்டு இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த எண்ணெயோட தன்மையும், அதாவது மாவு பச்சை மாவு விழ அந்த எண்ணெயினுடைய சூடும் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிரும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுங்க. எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். அதுக்கப்புறம் ஊத்த ஆரம்பிக்கிறீங்கன்னா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு பண்ணுங்க. அடுத்தது ஒரு 30 செகண்ட்குள்ள எடுத்துருங்க. இப்ப பாருங்க, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. மொறுமொறுன்னு இல்லாம நல்ல வதவதுன்னு இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு வேற ஒரு இதுல மாத்தி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ஓட்டக்கரண்டி சல்லிக்கரண்டி இருக்கு இல்லையா, அதுலயும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இதுலயும் அழகா விழுது பாருங்க. பூந்தி கரண்டி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த கரண்டி இருந்தாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப பூந்தி எல்லா பூந்தியுமே பொரிச்சு எடுத்துட்டேன். இது ஆறிதான் இருக்கு, சூடா இல்ல பாருங்க. நல்லா வதவதுன்னு இருக்கு பாருங்க. இப்ப இதை நம்ம அப்படியே லட்டு பிடிக்க முடியாது. லட்டு பிடிச்சாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி குண்டா இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா உடையிற மாதிரி இருக்கும். அதனால மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கங்க. ரொம்ப பவுடர் பண்ணிடாதீங்க. ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே அரைச்சிக்க போறேன். இப்ப பாருங்க, நான் எல்லாத்தையுமே அரைச்சிட்டேன். எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே கொஞ்சம் நொறுப்பா இருக்கணும், அவ்வளவுதான். இதுதான் கரெக்டான பதம். அதாவது ஒன்னும் அதிகமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. இது இப்ப அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம பாகு காய்ச்சிடலாம். அதுக்கு ஒரு சாஸ்பேன்ல 1/2 கிலோ கடலை மாவுக்கு 400 கிராம் சர்க்கரை சரியா இருக்கும். கொஞ்சம் இனிப்பு சுவை கூடுதலா வேணும்னா 450 கிராம் அளவுக்கு சரியா இருக்கும். கப் அளவுகள்ல பாத்தீங்கன்னா 1 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் சர்க்கரை சரியா இருக்கும். நம்ம இன்னைக்கு 4 கப் கடலை மாவு பயன்படுத்தி இருக்கிறதுனால 2 கப் சர்க்கரை நான் இன்னைக்கு சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ சர்க்கரையில இந்த அளவுக்கு எனக்கு சர்க்கரை மீந்திருக்கு. அடுத்ததான் தண்ணியினுடைய அளவு. 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி சரியா இருக்கும்.
அதனால நான் இன்னைக்கு 2 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஸ்டவ்ல வச்சிடலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். லட்டுக்கு சர்க்கரை பாகு பதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க. இப்போ பாகு பதம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்படி கையில் எடுத்து விட்டீங்கன்னா இந்த மாதிரி லைட்டா ஒரு சின்ன கம்பி அப்படியே வந்துட்டு அப்படி விழணும். இதுதான் சரியான பதம். இதுக்கு மேல போனாலும் லட்டு மேல சக்கரையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது லட்டு பிடிக்கும் போது உங்களுக்கு சௌரியமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறிடுச்சுன்னா மேல சக்கரையா இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ இதுதான் கரெக்டான பதம். இதுக்கு கீழே எடுத்துட்டாலும், அதாவது ஜஸ்ட் சின்னதா லைட் அப்படி ஒட்டுற மாதிரி இருக்கும் பிசு பிசுன்னு. இதுக்கு கீழே எடுத்துட்டாலும் உங்களுக்கு லட்டு சீக்கிரமா கெட்டு போயிடும். ஸோ இதுதான் சரியான பதம், பார்த்துக்குங்க. அடுத்துதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. இந்த இடத்துல நல்லா சூப்பரா இருக்கும், நல்லா மனமா இருக்கும். விருப்பப்பட்டா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா தவிர்த்துடுங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் வேற ஒரு தாளிப்பு கரண்டி இல்லைன்னா சின்ன கடாயில 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் உருகி வந்த பிறகு கொஞ்சமா காஞ்ச திராட்சை, கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. இதெல்லாமே ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்ததுன்னா சேர்த்துங்க, இல்லைன்னா நம்ம வெறும் லட்டாவை கூட சாப்பிடலாம், சூப்பராகவே இருக்கும். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் நல்லா சிவந்து வந்த பிறகு அப்படியே எடுத்து நம்ம பூந்தி ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதில் சேர்த்துற வேண்டியதான். அடுத்ததா சக்கரை பாகும் நல்லா சூடாக இருக்கு. இது நீங்கள் சைமில்டேனியஸாக செய்யலாம். அதாவது 2 அடுப்பில் சைட் பை சைடாக வச்சு செஞ்சீங்கன்னா ரொம்ப சௌரியமா இருக்கும். சக்கரை பாகு ஆறின பிறகு சேர்க்கக்கூடாது. சக்கரை பாகு நல்லா சூடாக இருக்கும்போது தான் சேர்க்கணும். அதே மாதிரி எல்லாத்தையும் ஒட்டுக்க சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமா சேருங்க. சேர்த்து விட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நான் கடைசியா எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். சக்கரை பாகும் பதமும் கரெக்டா இருக்கு. சேர்க்கும் போது உங்களுக்கு லைட்டா இலகுன மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா இது அப்படியே நல்லா இந்த மாதிரி சமப்படுத்திட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதே சமயத்துல ரொம்ப சூடு ஆறிடக்கூடாது, அப்ப லட்டு பிடிக்கிறதுக்கு வராம போயிடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, நம்ம ஊத்தின அந்த சக்கரை பாகு எல்லாம் அந்த பூந்தி நல்லா உறிஞ்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு முறை கலந்து விட்டுட்டு அப்படியே லட்டு பிடிக்க வேண்டியதான். எடுத்து நீங்க பிடிச்சீங்கன்னா அவ்வளோ சௌரியமா பிடிக்க வரும். நம்மளுடைய அந்த இடது கையினுடைய அந்த கட்டை விரலுக்கு கீழே இருக்கு இல்லையா, அந்த பகுதியை வச்சுட்டு நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து பிடிச்சீங்கன்னா நல்ல ரவுண்ட் ஷேப்ல அழகா சூப்பரா வரும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி அவ்வளவுதான். ஒரு சூப்பரான பெர்ஃபெக்டான லட்டு ரெடி ஆயிடுச்சு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 லட்டு போல கிடைச்சிருக்கு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் செட்டு பூந்தி பொரிச்சது நல்ல மொறு மொறுன்னு வந்துச்சு இல்லையா, அதை எடுத்து அப்படியே எட்ட வச்சுட்டேன். இல்லைன்னா இன்னும் எனக்கு ஒரு 2-3 லட்டு எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும். இப்போ 25 லட்டு போல கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சாஃப்டா சூப்பரா இருக்கு, நல்ல ஜூசியாவும் இருக்கு. இப்போ பாருங்க, லட்டு எப்பவுமே ஹார்டா இருக்கும் சில சமயங்கள்ல. ஆனா நம்ம லட்டு பாருங்க எவ்வளவு சாஃப்டா அழகா உடையுது பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இது எல்லாருமே ட்ரை பண்ணலாம், பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். அந்த சின்ன சின்ன டிப்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. நீங்களும் உங்க வீட்டில் பெரிய ஆளாகலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.